அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு, வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் MERN Stack பற்றி நம்ம பேச போகிறோம். பிகாஸ் நிறைய பேரை எனக்கு கமெண்ட்ஸில் MERN Stack பற்றி எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் அதாவது ஃபுல் ஸ்டாக் இல்லை, பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ரோட் மேப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரம் த பிகினிங் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் ஆகும் ஃபார் யூ டு மாஸ்டர் பிகமிங் அ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆர் அ பேக் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு ரெண்டு தனியாக வீடியோஸ் பார்த்துருந்தோம். பட் ஃபுல் ஸ்டாக் வீடியோ நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதனால ஒரு பாப்புலரான ஸ்டாக் MERN ஸ்டாக்னா என்ன, அதை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக 2 ஃப்ரீ கோர்சஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்தது உங்ககிட்ட நான் ஷேர் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஆர்வம் இருந்தால் மறக்காமல் இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், விச் இஸ் 100. ஸோ ரொம்ப கம்மி தான். ஐ டெஃபினெட்லி ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குது ஆர் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டூ கண்டினியூ வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. அண்ட் நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் செஞ்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் பி இன்ஸ்டன்ட்லி நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல ஸ்டாக்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வகையில் MERN ஸ்டாக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு லாங்குவேஜ், பேக் எண்டுக்கு ஒரு லாங்குவேஜ், இப்போ டேட்டா பேஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாமே சேர்த்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் MERN. ஸோ டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு லாங்குவேஜஸ் எதெல்லாம் பயன்படுத்தினா அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு குட்டியான ஒரு பேர் கொடுத்தா எளிமையாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த டூல்ஸ் ஒரு இந்த செட்டு தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஒரு எளிமையான ஒரு கம்யூனிகேஷனுக்காக இது ஒரு ரீசன் கிடையாது. பட் MERN அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா M அப்படின்றது MongoDBக்காக, E அப்படின்றது Express.jsக்காக, R அப்படின்றது Reactக்காக அண்ட் N அப்படின்றது நோடுக்காக. இப்போ MERN அண்ட் MEAN ஸ்டாக், MERN MEAN அப்படின்றது 2 பிரபலமான ஸ்டாக். ஸோ அதில் நம்ம இந்த வீடியோவில் MERN ஸ்டாக் பற்றி பார்ப்போம். ஸோ மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டாக்குமே ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் செஞ்சு ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா என்னால் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டும் செய்ய முடியும், பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டும் என்னால் செய்ய முடியும் அப்படின்றது. இப்போ ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை நான் இன்டர்வியூவில் செலக்ட் செஞ்சு என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஹையர் செய்தால் எனக்கு இன்னும் பெட்டர் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசன் தான். ஏன் அப்படின்னா அவங்களால அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரால் ஃப்ரண்ட் எண்டுக்கும் வேலை செய்ய முடியும், பேக் எண்டுக்கும் வேலை செய்ய முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு தனியாக பிரித்து வச்சு அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் தனியாக ஒரு நபரை செலக்ட் செய்வாங்க. அதே மாதிரி பேக் எண்டுக்கு தனியாக சில நபர்களை செலக்ட் செய்வாங்க. இப்போ ட்ரெண்ட் அது இருந்தாலுமே இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாலேஜ் இருந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும் ஃபார் தெம் டு கெட் அ பெட்டர் ஜாப். ஆர் உங்களுக்கு இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால் எளிமையாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைக் வேணும் ஆர் இன்னும் கொஞ்சம் அதீதமான சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக பேசலாம். ஸோ த டிமாண்ட் அப்படின்றது when compared to front end or back end அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபார் அ ஃபுல் ஸ்டாக். ஸோ ஃபுல் ஸ்டாக்னு பார்க்கும்பொழுது MERNல நீங்கள் பார்த்தீங்கன்னா M அப்படின்றது MongoDBன்னு சொல்லிட்டோம். ஸோ M அப்படின்றது இட்ஸ் அ டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா பேசஸ் அவைலபிளாக இருக்குது. பட் MongoDB அப்படின்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் பர்சனலாக ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னே தெரியாத ஒரு டைமில் ஒரு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னே தெரியாத ஒரு டைமில் MongoDB அப்படின்றது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அண்ட் இது ஒரு நோ SQL டேட்டா பேஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறணும் அப்படின்னு செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்றதுக்கு தனித்தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ரோட் மேப்பை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆர்டரில் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலுமே எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாக் பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். பட் எனிவே அதில் இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலேயே நான் கவர் செய்வேன். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து கிட். ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் வந்து படிக்கணும். பிகாஸ் எந்த ஒரு கம்பெனியில் இருந்தாலுமே எந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் சென்றாலுமே வந்து நீங்கள் கிட்டை வந்து எப்படி கிட் ஆர் கிட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது கண்டிப்பாக ரொம்ப அவசியம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஈவன் பிஃபோர் கெட்டிங் இன்டு ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அது நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கான டியூரேஷன் வந்து அந்த ரோட் மேப் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அடுத்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் செய்யலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து இந்த என்டையர் ஸ்டாக்குக்கே பேசிக்ஸ் அப்படின்றதுனால ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நான் போக போக இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீ ரீசோர்ஸ் நான் சொல்கிறேன். பட் அதற்கு முன்பு இந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் பேசிக்காக எக்ஸ்பிளைன் செஞ்சுட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரீ கோர்சஸ் எங்கே இருக்குது அண்ட் ரீசோர்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்றத. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது நோடு படிக்க ஒரு ரீசோர்ஸ் இருக்குன்னு இல்லையா, அந்த ரீசோர்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது விச் ஐ ஃபவுண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நோடுக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் படிக்கணும், எக்ஸ்பிரஸ்க்கு பிறகு ரியாக்ட் படிக்கணும். இப்போ வந்து இதில் என்ன பியூட்டி அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் செய்ய முடியல அப்படின்னா இதுவே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தானே. ஸோ இதில் வந்து இந்த நோட் இந்த MongoDB அண்ட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக வேலைகளுக்கு தேடலாம். அதாவது நோட் MongoDB அண்ட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பராக நீங்கள் மாறலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம ரியாக்ட் அப்படின்றது ஒன்று படிக்கணும். ஸோ ரியாக்ட் JS அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருக்குது. ரியாக்டுக்கும் பல தரப்பட்ட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வருது. அதனால தான் வந்து MERN அண்ட் மீன் ஸ்டாக்குக்கு வித்தியாசங்களுமே வரும். மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் சொல்லலை, அந்த ரோட் மேப்லேயும் ஆல்ரெடி நான் கவர் செஞ்சுட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் படிக்கலாம். அதாவது கிட், அதற்கு பிறகு JS, அதுக்கப்புறமா நோட், அதற்கு பிறகு எக்ஸ்பிரஸ், அதற்கு பிறகு ரியாக்ட். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கலாம். கொஷின் என்ன இருந்துச்சு அந்த கமெண்ட்டில் அப்படின்னா ஒரு பிகினர், அதாவது ஒரு ஃப்ரெஷர், அப்புறமா ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டு அட்வான்ஸ் லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இன்டெப்த் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் செய்கிறீங்க ஒரு ப்ராக்டிஸ் செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பிகினர் டு அன் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன். ஸோ நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க 30 நாளில் இதை படிக்கலாம் அப்படின்றது. 30 நாள்லலாம் படிச்சிங்கன்னா அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு புரியும். பட் டு மீ 30 days அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் அந்த ரோட் மேப்பில் போட்டிருந்த ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 months. பட் தி ஆனஸ்ட் ஃபேக்ட் இஸ் நீங்கள் வந்து 3 to 6 monthsக்குள்ளே எப்படி வேணால் வந்து யூ வில் பி ஏபிள் டு கவர் திஸ். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருந்தீங்கனாலும் இந்த 4 நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. பட் எந்த லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்ட் லெவலில் தெரியுதா, இல்லை உங்களால் அதாவது எந்த ஈஸ் வித் விச் யூ கேன் பெர்ஃபார்ம் ஒரு யூஸ் த டூல்ஸ் அப்படின்றத வச்சு தான் வந்து நீங்கள் வந்து பிகினர் லெவலா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான லெவலா அப்படின்ற வித்தியாசங்கள் வருமே தவிர இதில் கம்மியாக படித்தா நான் பிகினர், அதிகமாக படித்தா நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் டெஃபினட்டாக த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ரீசோர்ஸஸ். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃப்ரீ ரீசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பிகாஸ் நமக்கு எதுலேருந்து படிக்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாருமே வந்து ஒரு புது வீடியோ போடுறாங்க, ஒரு பெரிய ரோட் மேப் இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து எப்படி படிக்கன்னு நமக்கு தெரியல. அதுதான் மிகப்பெரிய ட்ராபேக். உங்களுக்கு இந்த 2 ரீசோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 2 ரீசோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன டெம்ப்ளேட்லேயே அப்படியே அவைலபிளாக இருந்தது. அதனால இது 2 வெப்சைட்டும் நான் லிங்க் செய்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். பட் சப்போஸ் உங்களுக்கு இந்த 2 வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு பிடிக்கல ஆர் புரியலை, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் பிகாஸ் கண்டிப்பாக டவுட் அப்படின்றது நமக்கு வரும் ஒரு ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எய்தர் நீங்கள் யுடமி மாதிரி கோர்சஸை வந்து முயற்சி செய்யலாம். வேறு உங்களுக்கு அது ஃப்ரீயாக இருக்காது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கில் இந்த லாங்குவேஜஸில் சரி நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். உங்களால் நான் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் உங்களால் க்ரியேட் செய்ய முடிகிறது ஆர் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் பதில் சொல்ல
முடிகிறது அப்படின்னா அந்த இடத்துல அதுதான் முக்கியமே தவிர ஒரு சர்டிஃபிகேட் இருந்தும் உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா அந்த பர்சனை வந்து அவங்க கன்சிடரே செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸாக இருந்தாலும் இட் இஸ் நோ வே இன்ஃபீரியர் ஒரு கோர்ஸ் செய்வதனால. பட் சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவைப்படும், ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா ஒரு நபரை சார்ந்து இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி யுடெமி கோர்சஸ் ஆர் கோர்சரா கோர்சஸ் எந்த கோர்ஸ் வேணால் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கலாம். பட் இந்த 2 ரீசோர்ஸ் வந்து நான் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 வெப்சைட்டையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரெண்டுமே ஓப்பன் செஞ்சு செக் அவுட் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் 100 லைக்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது 100 கீழே இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த தம்ஸ் அப் பட்டனை கிளிக் செஞ்சுருங்க. ஸோ தட் அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது போன்ற வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றது. இது போன்ற அடுத்து உங்களுக்கு என்ன தலைப்பில் வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் அடுத்து உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் செய்வேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. And until we meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.